காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி பெங்களூருவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை தமிழக விவசாய சங்கத்தினர் நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்கள் மோகன்ராஜிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மோகன்ராஜ், ஏற்கனவே சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை சந்திக்கப் போவதாக கர்நாடகா தெரிவித்துவிட்ட நிலையில் எந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது? என்னென்ன கோரிக்கைகள் தமிழக விவசாயிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டன? தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை காவிரியிலிருந்து தர வேண்டும் என தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே சட்ட ரீதியான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதிலும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடகத்தில் நிலவும் சூழ்நிலை காரணமாக தற்பொழுது தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது என திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் விவசாயிகள், தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இன்றைய தினம் அவரை நேரில் சந்தித்து, அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை உழவர் உழைப்பாளர் கட்சியோட மாநில தலைவர் செல்லமுத்து நம்மளோட இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஐயா, நீங்க சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இந்த சந்திப்பில் பங்கெடுத்தீங்க? உங்களோட கோரிக்கை, பிரதான கோரிக்கை என்ன முன் வச்சுங்க? தமிழக விவசாயிகளின் சார்பாக இயற்கை நீர்வழி பாதுகாப்பினுடைய தலைவர் டாக்டர் கே.பி. ராமலிங்கம் முன்னாள் எம்பி அவர்களும், உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பாக பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் பாலசுப்ரமணியம், கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் ராஜ்குமார், கீழ்ப்பாபாணி விவசாய சங்க தலைவர் காசிநகவுண்டர், தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வெங்கடாசலம், ஏரிகுளம் பாசன விவசாய சங்க தலைவர் விஸ்வநாதன் மற்றும் பல்வேறு விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் இன்று முதல்வரை சந்தித்து மனிதாபிமான அடிப்படையில் வறண்டு கிடக்கிற டெல்டா பகுதிக்கு நீர் விட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். அவரும் இன்முகத்தோடு வரவேற்று, எங்கள் நிலையும் கஷ்டமாக இருக்கிறது, எங்கள் மாநிலத்துக்கே குடிநீருக்குத்தான் இந்த அணைகளில் தண்ணீர் இருக்கிறது என்கிற நிலையை எடுத்துச் சொல்லி, இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று பரிசீலித்து நல்ல முடிவாக தெரிவிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். தற்போது உங்கள் தலைமையில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்பில் முதல்வர் சொல்லியிருக்க, கர்நாடக முதல்வர் சொல்லியிருக்க இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? கர்நாடக முதலமைச்சர் எங்களை சந்தித்ததே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். காரணம், பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்போம் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. நாங்கள் அதை பெரிதாக மதிக்கின்றோம். அவர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களிடம் சொன்னார். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை விளக்கினோம். அதுவும் தமிழ்நாட்டிலே, அதுவும் இப்பொழுது 30 TMC தண்ணீர் தான் மேட்டூரில் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு ஏற்கனவே நம்முடைய டெல்டா பகுதியை பொறுத்தவரை டெல்டா பகுதியினுடைய விவசாயத்தை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தியே இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பெரும்பகுதியான உணவு உற்பத்தி என்பது டெல்டா பகுதி உணவு உற்பத்தி தான். அது ஏற்கனவே குருவையும் தாளடியும் பொய்த்து போன சூழ்நிலையில் இப்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய சம்பா, இந்த சம்பாவிற்கு இந்த 30 TMC தண்ணீரை வைத்துக்கொண்டு நாங்கள் உடனடியாக வேலைகளை ஆரம்பிக்கின்ற போது பின்னாலே எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும். குடிதண்ணீருக்கு ப்ராப்ளம் வந்துவிடும். ஆகவே நீங்கள் சம்பாவை நாங்கள் தொடங்குவதற்கு நீங்கள் தண்ணீர் விடுங்கள். அதற்கு நீங்கள் இப்பொழுது தண்ணீர் விட வேண்டும். காலந்தாழ்த்தி தண்ணீர் விடுவதால் எந்த பலனும் இல்லை. அணைகளெல்லாம் நிரம்பியதற்கு பின்னால் தண்ணீரை விடுகிற போது எங்களுக்கு அது தேவையில்லாத சூழ்நிலை உருவாகிவிடும். ஆக இப்பொழுது எங்களுடைய தேவையை கருதி விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகளும் இந்திய விவசாயிகள் தான், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளைப் போல இவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான் என்ற அடிப்படையில் சகோதர மாநிலமாக இருக்கிற காரணத்தால் ஒரு மாநிலத்தினுடைய பாதிப்பை நீங்கள் கருத்திலே கொண்டு இந்த மாநிலத்திற்கு நீங்கள் உடனடியாக தண்ணீர் விட வேண்டும் என்று கேட்டிருக்கோம். அவர்களும் பரிசீலிப்பதாக உடனடியாக இரிகேஷன் அமைச்சரும் கூட இருந்தார், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் MP பட்டேல் அவர்களும் இருந்தார். அவரும் அவருடைய சூழ்நிலைகளை சொன்னார். இந்த அணியிலே கேரங்கியில் எவ்வளோ இருக்கிறது, கபடியில் எவ்வளோ இருக்கிறது என்பதையெல்லாம் சொன்னார். அதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இது எல்லாவற்றுக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் இன்றைக்கு கர்நாடகத்துக்கு போதுமானது. ஆக எதிர்காலத்தை நம்பி நீங்கள் இதை தேக்கிறீர்கள். எதிர்காலத்தை பற்றி கருத்தில் கொள்ளாமல் எதிர்காலத்தில் 2 மாநிலமும் இயற்கையை நம்பி மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சிகரமான மழை வரும் என்று எதிர்பார்த்து நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டோம். அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். திட்டவட்டமாக அவர் மறுத்துவிடவில்லை. நாங்கள் இது முழுக்க சட்டப்பூர்வமான ஒரு வாதத்திற்காக வரவில்லை. விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக நாங்கள் பயிரை தொடங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் திரும்ப சொன்னதனால் அவரும் கொஞ்சம் மனம் இறங்கி நாங்கள் அதை பற்றி கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த கட்டமாக நாங்கள் 27ஆம் தேதி அனைத்து விவசாயிகளும் சென்னையிலே கூட இருக்கிறோம். அனைத்து விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் சென்னையிலே கூட இருக்கிறோம். கூடிய அடுத்த கட்டம் என்ன முடிவெடுப்பது, அதற்குள்ளே கர்நாடகா என்ன முடிவெடுத்திருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம். அதற்கு பின்பு பிரதம அமைச்சரை சந்தித்து
எங்களுடைய இதே கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு மாநில அரசின் மூலமாக செல்வதற்கு மாநில அரசு அதற்கு தயார் செய்து விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தால் மாநில அரசினுடைய மூலமாகவே அரசின் பிரதிநிதிகளாக போய் பிரதம அமைச்சரை சந்திப்போம். அப்படி மாநில அரசு அந்த முடிவு எடுக்கவில்லை என்றால் 27ஆம் தேதி கூட்டத்தில் முடிவெடுத்து பிரதம அமைச்சரை சந்தித்து நாங்கள் ஒரு திட்டவட்டமாக தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தண்ணீர் தருவதற்கு மத்திய அரசு என்ன செய்கிறது, நாங்களும் போய் கேட்டுவிட்டோம், கர்நாடக அரசையும் கேட்டிருக்கிறோம், ஆக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று பிரதம அமைச்சரிடம் நாங்கள் கேட்கப் போகிறோம். இப்போ இது ஒரு புறம் இருக்க, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா பாசனத்து பகுதியில் முக்கியமாக கருதப்படுற ஏரி குளங்களும் வற்றிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக விவசாயிகள் தரப்பில் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பாக ஏரி கால்வாய் பாசன இயக்கத்தோட தலைவர் விஸ்வநாதன் மட்டும் இருக்காரு, அவரோட கேட்போம். ஐயா, உங்க பகுதியில் விவசாயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சார்? இப்போ டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர் இந்த 7 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2000 ஏரிகள் இருக்குது. இந்த காவேரி நீரை நம்பி 2000 ஏரிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கரை அங்கே தரிசாக போடப்பட்டுள்ளது. அதெல்லாம் இன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை சந்திக்க வந்தோம். எங்களுடைய நிலையை சொல்லியிருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக காவேரி நீர் கொடுக்கணும், அப்போ தான் இந்த விவசாயிகள்லாம் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு வலியுறுத்தி நாங்கள் கேட்டிருக்கோம். மாநில தலைவர், தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்துடைய கண்டிப்பாக இவர்கள் கூறியதைப் போலவே கர்நாடக முதல்வர் கொடுத்திருக்கும் வாக்குறுதியானது, அந்த பரிசீலனை செய்வதாக கொடுத்திருக்கும் வாக்குறுதி தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன்.